Good morning student. Second year mechanical third semester computer application CAD practical part A ஏழாவது எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏழாவது எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்டில் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ரெண்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்ட், அடுத்து மூணாவது நாலாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸல், அஞ்சாவது ஆறாவது வந்து எம்எஸ் அசஸ், ஏழாவது வந்து பவர் பாயிண்ட். இது எல்லாமே பேசிக்காக மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேக்கேஜ்குள்ளேயே இருக்கும். எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் அசஸ், பவர் பாயிண்ட் இருக்கும். உங்களுக்கு ஏழாவது எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 ஸ்லைட் நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த பிறகு வந்து ஒரு மார்க்கெட்டிங் இன்ஜினியராக போகிறீங்க, ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் தயார் பண்ணி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க. அதுக்கு உண்டானதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், எப்படி அதை செய்யணும் அப்படின்னு. இது வந்து கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன், ரைட்? ஓகேங்களா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இது வந்து கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன் இது வந்து கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்க்டாப்பில் மவுஸோட அந்த ஏரோஹெட்ஸ் தெரியுது. மவுஸோட யூஸ் பண்ணி ஏரோஹெட்ஸ் நகருது. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூன்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. நியூவில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் பாயிண்ட் அப்படின்னு எங்கேயாருக்கு ஒவ்வொன்றா பாட்டே வாங்க. இது வந்து அசஸ், இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 5, 6க்கு வரக்கூடியது. வேர்டு 1, 2க்கு வரக்கூடியது. எம்எஸ் எக்ஸல் சீட்டு வந்து 3, 4க்கு வரும். நமக்கு வந்து பவர் பாயிண்ட் தேவை. இந்த இருக்குது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட், ரைட்? ஓகேங்களா, இதுக்குள்ளே நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துடலாம். கொஸ்டின் பாருங்கள். ஸோ பார்ட் ஏல எக்ஸசைஸ் நம்பர் 7, மேக் ஏ ப்ரெசன்டேஷன் வித் அட்லீஸ்ட் 10 ஸ்லைட், மினிமம் 10 ஸ்லைடு கேட்டிருக்காங்க. யூஸ் டிஃப்ரெண்ட் கஸ்டமைஸ்டு அனிமேஷன் எஃபெக்ட் ஆன் பிக்சர் அண்ட் கிளிப் ஆர்ட் ஆஃப் எனி 4. நீங்கள் போடக்கூடிய 10 ஸ்லைடில் இந்த அனிமேஷனும் இந்த பிக்சர் இந்த கிளிப் வந்து ஒரு 4 ஸ்லைடுலையாவது வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க. இதான் அவங்க கொஸ்டின், பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் ஏல எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 7, எக்ஸசைஸ் நம்பர் 7, ரைட்டுங்களா? பவர் பாயிண்டில் பண்ணக்கூடியது, ரைட்? ஓகே. இப்போ எப்படி நம்ம பவர் பாயிண்ட் அந்த ஸ்லைடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் மவுஸ் தெரியுது, அந்த ஆரோஹெட்ஸ் நகருது. ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நியூவில் போயிட்டு பவர் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொன்றா பாட்டே வந்து இந்த இதாக இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து ரீநேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு மவுஸை யூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ரீநேம் அப்படின்னு இருக்கும். இதில் போய்ட்டு கேபிட்டல் லாக்ஸ் அந்த கேபிட்டல் லெட்டரில் ஆன் பண்ணிச்சிட்டிங்கன்னா எழுத்து போகிற கேபிட்டல் எழுதும். எக்ஸசைஸ் நம்பர் 7 அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். டபுள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும், ரைட்டுங்களா? அனேபிள் டு ரெஜிஸ்டர்ஸ் ஆஃப் த வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்கள், பவர் பாயிண்ட்டுக்கு உண்டான வந்துருச்சு, மேலே எக்ஸசைஸ் நம்பர் 7 வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புதுசாக 10 ஸ்லைட் வேணும். ஒவ்வொன்றா பாருங்கள். ஹோம் இருக்குது, ஹோமில் தான் பானில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நியூ ஸ்லைட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதை நீங்கள் போயிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு பாக்ஸ், ஒரு ஒயிட் கலரில் ஒரு நியூ ஸ்லைடு வரும். இங்கேயும் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணோன்னே இங்கே நம்பர் 1 வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு 10 ஸ்லைடு வேணுங்கிறதுனால இது மேற்கொண்டு கிளிக் பண்ண அப்படியே ஒவ்வொன்றா போகும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், நம்பர் 2 வந்துருச்சு. அடுத்து நான் கிளிக் பண்ணுறேன், நம்பர் 3 வந்துருச்சு. ஏன் நீங்கள் வந்து 10 ஸ்லைடுக்கு 10 டைம்ஸ் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்தா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 8, நம்பர் 9, நம்பர் 10. ஸோ இது மாதிரி 10 ஸ்லைடு நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ஸ்லைடும் நம்ம வந்து மேட்ரு கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் கர்சர் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடுக்குள்ளே எங்கெங்கே ஹெட்டிங் வரணும் வரக்கூடாதுன்றதை நம்ம தான் டிசைன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போங்க, லே அவுட்டுக்குள்ளே போங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுமே ஃபஸ்ட் இதில் இருக்குது. இல்லை சார் எனக்கு இப்படி வேண்டாம், இந்த மாதிரி வேணும், இல்லை இந்த மாதிரி வேணும், உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அதை வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எம்டியாக தான் வேணும், பிளாங்காக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் பிளாங்க் கொடுத்துக்கலாம். பிளாங்க் கொடுத்தீங்கன்னா பிளாங்க் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒன்ஸில் எதில் செட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை சார் எனக்கு செகண்ட் ஸ்லைடு வேறு மாதிரி வேணும், அதை பற்றி வச்சுக்கலாம். பிளாங்காக இருக்குன்னா உள்ளே நீங்கள் கர்சரை வச்சுக்கிட்டு என்ன நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ ஸோ அந்த தான் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இஷ்யூ ஆகும். வெயிட் பண்ணுங்கள், கவனிங்க. இப்போ 10 ஸ்லைடு ஓப்பன் பண்ணியாச்சுல. இப்போ ஸ்லைடை போகிற நம்ம என்ன சொன்னோம், பிளாங்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி பிளாங்க் பண்ணி வச்சோம்னா கர்சர் உங்களுக்கு இந்த இடத்துல வராது. நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கீழே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதில் வச்சு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வச்சு நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு நம்ம காலேஜ் பேர் அடிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், ஸ்ரீ சோடாம்பியா பாலிடெக்னிக் அப்படின்னு அடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ
ஸோ நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே என்ட்ரு பண்ணது இங்கே தான் இருக்கும், இந்த ஸ்க்ரீனுக்கு வராது. இந்த ஸ்க்ரீனுக்கு வரணும்னா உங்களுடைய கர்சரை மூவ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தா செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கர்சரை இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கீழே என்ன டைப் பண்ணீங்களோ அதை காப்பி பண்ணி மேலே வச்சுட்டோம். இதை வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே தான் அந்த மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன சில நீங்கள் கொஞ்சம் பெருசாகலாம், இல்லை சார் மூவ் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் நினச்சா கூட ஸோ இந்த மேரகட்ஸ் வரை இது மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இது வந்து blank ஷீட்டில் பண்ணக்கூடியது. இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து உள்ளே வச்சே தான் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் பண்ணிக்கோங்க. இதில் போய் லே அவுட்டுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன மெத்தட் வேணும் ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இருக்குது. இதுக்குள்ளே இந்த கர்சரை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மெத்தட்ஸ் வேணுமோ அந்த இதை நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து இது ஒரு மெத்தட். இப்போ மூணாவது ஸ்லைடு பார்த்தீங்கன்னா மெத்தட் வேறு மாதிரி போகும். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வேறு மாதிரி சொல்லணும்னா மேலே இங்கேயும் நம்ம டைப் பண்ணலாம், இங்கேயும் நம்ம டைப் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு இது வேண்டாம், உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுமோ அந்த இதெல்லாம் அந்த கர்சர் பாக்ஸ்குள்ளேயே வச்சுக்கலாம். இல்லாத எம்டி blank பேஜ் எடுத்திங்கன்னா கீழே தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீழே தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீன் உள்ளே வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய பண்ண போகிறீங்க, நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். இது உங்களுக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். என்லார்ஜ் பண்ணிங்கன்னா பெருசாகும், இல்லை கீழே எடுத்தால் கூட வந்து பெருசாகும். இதை என்ன ஃபாண்டோட சைஸை மாற்றுறது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் எழுத்து சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி என்ன செய்யலாம் நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு லெட்டரிங் ஸ்டைல் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸில் லெட்டரிங் வேணுமோ அந்த இதில் நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டிங்கன்னா மாறிக்கிறோம், ஃபாண்டோட சைஸ் வந்து மாறிக்கிறோம். பார்த்தீங்களா, கொஞ்சம் சுருக்கின உடனே டபுள் ஆகிடுச்சு. உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யலாம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ மொத்தம் நமக்கு வந்து 10 ஸ்லைட்ஸ் வேணும். ஸோ ஹோமில் இருக்குது, நியூ ஸ்லைட்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லைட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, உதாரணம் சொல்கிறேன் 11 ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தப்பாக அடிச்சிருக்கோம், இது 3 தேவையில்லைன்னா அதில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி பாருங்கள், எங்கேயாவது இருக்குலாம் சொல்லி பாருங்கள். கட்டு தான் இருக்குது. டெலீட் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ரைட் இல்லை, இதாக இருக்குது. டெலீட் ஸ்லைட் கொடுத்தீங்க அப்படின்னா 3ஆவது ஸ்லைடு அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக கீழே என்னாச்சுன்னு சொல்லி பாருங்கள் பார்ப்போம். ஸோ 1 2 3 4 5 6 வந்துருக்கு. எனக்கு இதுவும் வேண்டாம், 3ஆவது இதுவும் வேண்டாம் அப்படின்னா அது உள்ளே போய்ட்டு டெலீட் ஸ்லைட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்ம அடித்து அந்த டைப் பண்ண மேட்ரு மட்டும் என்னாச்சுன்னா ரிமூவ் ஆயிரும், ஸ்லைடு வெளியே போகாது. டெலீட் ஸ்லைட் அந்த 10 ஸ்லைடு இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 8 தான் இருக்குது. ஸோ அகைன் ஒன்று 9, அடுத்து ஒன்று 10. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 ரைட். ஓகே. ஸோ முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் அனிமேஷன், உனக்கு ஒரு கொஸ்டினில் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்கள். 10 ஸ்லைடில் வந்து கஸ்டமைஸ்டு அனிமேஷன் எஃபெக்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜில் மேலே பாருங்கள் 2 3 4வது அனிமேஷன் சொல்லியிருக்கு. இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனிமேஷன் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரும். இது வந்து பிளாக் ஷீட்டாக இருக்குது. நான் முதல் ஒன்று வைக்கிறேன், எதுவுமே கிடையாது, நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. செகண்ட் ஒன்று பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதாவது இப்படி பிளாங்காக இருக்கிறது, செகண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வருது. தேர்ட் ஒன் பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி வரும். ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி இருக்கும். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதான் வந்து அனிமேஷன் ரைட்டுங்களா. இது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்லைடை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து தான் நீங்கள் அடிக்கக்கூடிய மேட்ரு வந்து உங்களுக்கு வெளியே தெரிய வரும். அடுத்து பாருங்கள் மேலேருந்து கீழே கூடி வர ஸ்க்ரீன் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டு போகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ரைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் வரும் பாருங்கள். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சில ஃபிலிம்ஸில் வந்து ஆட் போடும் போதெல்லாம் வரும். அடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எஃபெக்ட் தேவையோ நீங்கள் அந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு ப்ளஸ்னேஷன் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா வரும். சரிங்களா. நீங்கள் ஒவ்வொரு இதுக்கு கூட நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைடு நீங்கள் வச்சுக்கலாம் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க ரைட். செகண்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. தேர்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த்து ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த்து ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு ஃபிட் பண்ணிக்கோங்க. செவன்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதை ஃபிட் பண்ணிடுங்க ரைட்டுங்களா. ஒவ்வொரு ஸ்லைடும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லைடில் வைக்கிறோம். ஸோ எந்த எஃபெக்ட் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. செகண்ட் ஒன்றில் வைக்கிறோம், எஃபெக்ட் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. தேர்ட் ஒன்றில் வைக்கிறோம், இல்லை. ஃபோர்த் ஒன்றில் வைக்கிறோம். ஆனால் நம்ம கீழே கர்சர் நகட்டும் போது மேலே ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒவ்வொன்றா நகர்ந்து பாருங்கள் என்னென்ன எஃபெக்ட்லாம் நீங்கள் கொடுத்தீங்க. நம்பர் 1ல் வைக்கும் போது அந்த இது வருது, செகண்டில் வைக்கும்போது அந்த இது நம்ம செட் பண்ணியிருக்கோம். தேர்டு ஒன், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து 7 ஸ்லைடு வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து என்னென்னா அனிமேஷன் செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளிப்பிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கப்புறம் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அனிமேஷன் நம்ம செட் பண்ணிட்டோம், பிக்சர்ஸு வைக்க போகிறோம் நம்ம ரைட்டுங்களா.
பிக்சர்ஸ் வைக்க போகிறோம். எஃபெக்ட் ஆஃப் த பிக்சர் அண்ட் ஆர்ட் கிளிப்பிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிக்சர் அண்ட் ஆர்ட் கிளிப்பிங் அது எங்கே இருக்கும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்செர்ட்டில் போய் பாருங்கள். இன்செர்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட்டில் போய் இதாக இருக்குது கிளிப்பிங் அண்ட் ஆர்ட். நமக்கு இப்போ நீங்கள் என்ன சொன்ன ஆல்ரெடி முதலே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா சேல் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க. இல்லை புதுசாக வந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து உங்கள் கம்பெனி உள்ள ஸ்டாஃபுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. அப்படின்ற போது நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் தயார் பண்ணியிருக்கீங்க. அதை ஸ்க்ரீனில் போட்டுட்டு நீங்கள் வந்து மைக்கில் பேசுவீங்க. ஒன் பை ஒன்னாக ஸ்லைடாக போகும். அப்போ ஒரு கார் வச்சுக்கலாம், ஒரு பைக் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வந்து அதோட உங்களோட கம்பெனி நேம்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிடுவீங்க. செகண்ட் ஸ்லைடில் வந்து அந்த பைக் ஆர் காரோட பிக்சர்ஸ் வச்சுருப்பீங்க. மூணாவதில் பார்த்தீங்கன்னா அது என்ன மாடல் பைக்கு, அதோட கெப்பாசிட்டி என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம். நாலாவது அதோட அட்வான்டேஜ் என்ன போட்டிருக்கோம், இன்ஜினை பற்றி போட்டிருப்பாங்க, ஒவ்வொன்றா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் வைக்கும் போது இந்த இருக்குது பாருங்கள். அதாவது இன்செர்ட்டில் போயிட்டு ஆர்ட் கிளிப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைல் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுக்கலாம். இது கொடுத்தோம்னா ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டரில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய C:, D:, அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஃபைல் ஸ்டேவ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த இதுலேருந்து வரும். இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வருது பாருங்கள், மை கலெக்ஷன்ஸ், இல்லை ஆஃபீஸ் கலெக்ஷன், வெப் கலெக்ஷன், இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம் ஆல்ரெடி முன்னக்கூட்டியே. நம்ம இதுக்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான பிக்சர் கொண்டு வந்து இதில் வந்து என்ன நம்ம ஃபிட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் மீடியா ஃபைல் டைப். ஆல் மீடியா ஃபைல் டைப்புன்னு வரும்போது என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட் வைக்கலாம், மூவிஸ் வைக்கலாம். மூவின்னா ஒரு என்ன சொல்லலாம், அது உங்களுடைய அந்த கார் ஓடுற மாதிரி ஒரு சின்ன படம் கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபோட்டோகிராஃபி வச்சுக்கலாம். சரிங்களா, அதுக்கு உண்டானதான் இது எல்லாமே. அதுவே ஆல்ரெடி வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் கிளிப் ஆர்ட்டில் போய் கொடுத்த உடனே என்னென்னலாம் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேபிள் வருது, அதுக்கப்புறம் சேட் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிராஃப் வருது, அதுக்கப்புறம் பிக்சர் ஃபைலில் வருது, அதுக்கப்புறம் கிளிப் ஆர்ட் வருது, அதுக்கப்புறம் மூவிஸ் வருது. நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது எந்த ஃபைலில் இருக்கும், எந்த ஃபைலில் இருக்கோ அங்கே போய் டைரெக்டாக போயிடும். சொன்னேன் இல்லையா, வெளியில் நம்ம வச்சுருப்போம் அப்படின்னு. ஸோ அதுக்கு உண்டான இடத்துல போயிடும். அதுக்குள்ளே போயிட்டு எந்த ஃபோல்டரில் அந்த ஃபைல் வச்சுருக்கோமோ அதை போய் நம்ம அழகாக வந்து கேட்ச் பண்ணி கொண்டு வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து என்னது எக்ஸர்சைஸ் நம்பர் 7ஓட ஒர்க்கு. ரைட். இப்போ நீங்கள் கவனிங்க, நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்லைடாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து பிளாங்காக இருக்குது. நான் எனக்கு டைப் அடிக்கணும் வசதிக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு வந்து ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 ஸ்லைடை நான் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வச்சு எனக்கு கொஞ்சம் டைப் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. ஸோ இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் நேம் கொடுக்க போகிறேன். நான் சும்மா ஒரு மாடல் தான் உங்களுக்கு. ஸோ சோடாம்பியா பாலிடெக்னிக் காலேஜ் முதல் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ 2வது ஸ்லைடில் ஊரோட பேர் கொடுக்குறேன், அருப்புக்கோட்டைன்னு. அருப்புக்கோட்டை அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப கேப் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா ஸோ இந்த மெசேஜ் ஆக்கிக்கலாம். சென்டராக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம நினச்சிக்கலாம், நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பக்கத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஓகே. இல்லை சார் சென்டராக வரல, ஸ்லைடு ரொம்ப பெருசாக போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் மூவ் பண்ணி கீழே வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பாக்ஸை மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். ரைட்டுங்களா, கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. அடுத்து இதையும் என்ன செய்றீங்க, கீழே இறக்கிக்கிறீங்க. ரைட். ஓகே. அடுத்து செகண்ட் ஸ்லைடு வரும்போது நீங்கள் பிளாங்காகவும் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து இந்த இதை எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லி நான் அடிக்க போகிறேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி நான் வந்து அடிக்க போகிறேன். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி நான் வந்து சும்மா ஒரு இது அடிச்சிருக்கேன். அடுத்து தேர்ட் ஸ்லைடு எடுக்கிறேன். தேர்ட் ஸ்லைடில் எடுத்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 மேட்டர் வரணும் அப்படின்னு வரனால இந்த இதை நான் இது பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா செகண்ட் இயர், கொஞ்சம் எழுத்து சுமாராக தான் வருது, அதை நம்ம வரது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, செகண்ட் இயர் இதில் வந்துட்டு 3rd செமஸ்டர். இதில் எழுத்து சிறுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் இதாக இருக்கு இல்லையா, இதை வந்து மூவ் பண்ணி சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சிறுசாக கூட நீங்கள் மாற்றிக்கிடலாம். இதாக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு எவ்வளோ சிறுசாக ஆக்கணுமோ அவ்வளோ சிறுசாக நீங்கள் வச்சுக்கலாம். இதையும் அதேமாதிரி நம்மளாம் நீங்கள் சுருக்கிக்கலாம். இவ்வளோ பெருசு தேவையில்லை செகண்ட் இயருக்கு. அதுக்கப்புறம் அதை மூவ் பண்ணி
இந்த மாதிரி சென்டராக நீங்கள் வச்சுக்கலாம். உள்ளே இருக்கிற எழுத்தை போல்டாக்குன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய் போல்டு கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆயிரும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டில் நீங்கள் வச்சுக்கிடலாம். இப்போ இந்த ஃபாண்டில் வைக்கிறீங்க அப்படின்னா எழுத்து வந்து டபுள் ஆகிடுச்சு, இல்லை சிங்கிளாகவே இருக்குது. ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு செமஸ்டர், அதுவும் பெருசாக இருக்குது, சுருக்கிக்கோங்க. சுருக்கிக்கிட்டு 9th வயசுன்னு பெருசாக இருக்குது, சுருக்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி மேட்ரு டைப் பண்ணணுமோ அந்த மேட்ரை நீங்கள் என்ன நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். அடுத்து நாலாவது செமஸ்டர் இதுக்கு வரும்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதில் போய்ட்டு நான் பிளாங்காக கொடுத்துறேன். பிளாங்காக கொடுத்து கீழே நான் போய் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், நான் நடிக்க போகிறேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் CAD ப்ராக்டிக்கல் நடிக்க பாருங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் CAD ப்ராக்டிக்கல் இது என்ன செய்ய போனால் ஷிஃப்ட் அமுக்கி செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் அமுக்கி செலக்ட் பண்ணி கீழே ப்ளூவாக மாறிச்சு. Ctrl+C கொடுத்துட்டு இதில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணோம்னா ஸோ அந்த மேட்ரு வந்துடும். இதை கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி இல்லை சென்டராகவே இருக்கட்டும். கொஞ்சம் போல்ட் ஆக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன், போல்ட் ஆகிறேன். ஃபாண்ட் சைஸ் பெருசாக வேணும்னா அவனுக்கு என்ன சைஸ் வேணுமோ கொடுத்துக்கிறேன். ஸ்க்ரீனை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குது. ரைட், ஓகே. இதெல்லாம் சொல்ல முடியும், மூவ் பண்ணி உள்ளே வச்சிடலாம், மூவ் பண்ணி உள்ளே வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்ல நம்ம இப்படி மூவ் பண்ணி உள்ளே வச்சிடலாம். ஸோ 4 ஸ்லைடு கொடுத்துருக்கோம். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. ரைட், இப்போ சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறேன், நான் ஒவ்வொரு ஸ்லைடாக இப்போ வந்து பார்க்க போகிறேன். இதை மொத்தம் இதாக பார்க்குறதுக்கு இந்த இருக்குது பாருங்கள், கீழே இருக்குது பார்த்தீங்களா? இதில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வரும் ஸ்லைடு ஷோ அப்படின்னு வந்துருச்சா. ஃபஸ்ட் ஸ்லைட் நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க. என்ன டிசைன் பேக்ரவுண்டில் செட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வருது. வந்து அது ஃபஸ்ட்டு ஸ்லைட். செகண்ட் ஒன் பாருங்கள், எந்த மாற்றம் வரல. தேர்ட் ஒன் பாருங்கள், எங்கிட்ட இருந்து வருதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஃபிஃப்த் ஒன் நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல, 4 தான் கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் இருந்து பாருங்கள் பார்ப்போம். இது வந்து முதல் ஸ்லைடாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி நம்ம மனசில் நம்ம வைக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இல்லை நீங்கள் என்னென்ன மேட்ரு நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல வரும். ரைட்டுங்களா? வெயிட் பண்ணுங்கள். ரைட், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மாடல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம முதல் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா காலேஜோட பேர் கொடுத்துருக்கோம். செகண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கோம். தேர்டு வந்து செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் கொடுத்துருக்கோம். ஃபோர்த்தில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் CAD ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்கோம். ஃபிஃப்த்தில் நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 10 ஸ்லைடு தயார் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து ஸ்லைடில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ஆர்ட் கொண்டு வரணும். இந்த கிளிப் ஆர்ட்டுக்குள்ளே நீங்கள் போனாலே இந்த மூவிஸ்னால் வந்து சின்ன கிளிப்பிங் உதாரணம் சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஒரு மிஷினோட பார்ட் கொஞ்சம் ஒன்றும் வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு பைக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ ஒரு ஆட் கொடுப்பாங்க டிவியில், பைக் ஓடுற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த ஃபிலிம் அந்த வீடியோ கூட நீங்கள் கட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்லைடு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து ஓட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வைக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்டும் நம்ம வைக்கலாம். பின்னாடி வீடியோ நம்ம சவுண்ட் எஃபெக்ட்டும் வைக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து இந்த டிபார்ட்டுக்குள்ளே போனாலே இந்த மாதிரி சைடில் 2 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். பிக்சர்ஸ்க்கு ஒன்று இருக்கும், மீடியாவுக்கு ஒன்று இருக்கும். பிக்சர்ஸ் அப்படிங்கிறது பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். மீடியா அப்படிங்கிறது சவுண்ட் எஃபெக்ட் வரும், வீடியோ எஃபெக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்க்ரீன் செட் பண்ணுறத பொறுத்து வந்து மாறும். நீங்கள் என்ன செட் பண்ணி பின்னாடி ஸ்டார் சிம்பிள் இருக்கா பாருங்களேன். 1 2 3 ஸ்டார் சிம்பிள் இருக்கும். ஆனால் இந்த 8 9 10க்கு இருக்காது. ஏன்னா நம்ம எதுவும் செட் பண்ணலை. உங்களுக்கு இப்போ நீ திருப்பி அகைன் போய் செட் பண்ண போகிறீங்கன்னா ஹோம் பேஜ் போய்ட்டு அதில் போயிட்டு அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அதில் போய் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். டிசைனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்செர்ட்ஸ் அது அனிமேஷன் தான் வச்சுருக்கோம். நம்ம அனிமேஷன் வச்சுருக்கோம். இதான் வந்து என்னதுன்னா அனிமேஷன். அது வந்து அனிமேஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம டைப் பண்ணாதனால உங்களுக்கு மேட்ரு தரல. ஸோ இதில் எதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா பண்ணி பார்க்கலாம். ஸோ 7 ஸ்லைடுக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம 7க்கு 7 பேர் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். செட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு டிசைனில் வர்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இது என்னது, முதல் ஸ்லைட் நம்ம வச்சுருக்கோம். இது செகண்ட் ஸ்லைட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து, இது செவன்த்து, 8th 9th
10th நம்ம வந்து எதுவுமே வைக்கல. ஸோ வைக்காதனால உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து சரியாக வரல. ஸோ பாருங்கள், முதல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லைடு 1, செகண்ட் ஸ்லைடு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். மேலேருந்து கீழே. அடுத்தது ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகுது, அடுத்து வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு வருது. ஸோ கீழேருந்து மேலே போகுது, மேலேருந்து கீழே வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எஃபெக்ட் வந்து செட் பண்ணி நம்ம வச்சுக்கிடலாம். உங்களுக்கு பிடிச்சமான இதில் வந்து செட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? இது போக வந்து சார் அந்த மாதிரி பிளாங்காக இருக்குது சார், எனக்கு வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்க, டிசைனில் போய் நீங்கள் செட் பண்ணலாம். செட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் மாறும். பேக்ரவுண்ட் வந்து கலர் வந்து இந்த மாதிரி செய்யணும், சேஞ்சஸ் ஆகும். பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். இல்லை சார் வேறு கலர் வேணால் வச்சுக்கலாம். டிசைன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் போய் வச்சுக்கலாம். நமக்கு மெயினாக சொன்னது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிமேஷனும் மெயினாக சொன்னது நமக்கு வந்து எக்ஸசைஸில் வந்து அனிமேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 10 ஸ்லைடில் மினிமம் 4 ஸ்லைடாக இந்த மாதிரி அனிமேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கிளிப் ஆர்ட் கொடுக்கணுன்னு இருக்காங்க. ஒரு மூவிஸ் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் செட் பண்ணிடலாம். எது செட் பண்ணீங்களோ அது வந்து என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிடும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வச்சுக்கிடலாம். வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே பேக்கில் போய் இது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் அப்படின்னா செட் ஆயிரும். ப்ளூ கலர் வச்சுருக்கோம் நம்ம. இப்போ இதுக்கு உண்டானதை வந்து நம்ம பார்க்கலாம், எப்படி எந்த மாதிரி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இதை கொண்டு என்ன செய்யணும், ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், செகண்ட், தேர்ட் ஒன், 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th நம்ம வைக்கல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஸ்லைடு மாறது உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க, 10 ஸ்லைடு வச்சுக்கிறீங்க. 10 ஸ்லைடுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் இந்த டிசைன் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். முக்கியமாக வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா அனிமேஷன் கொடுக்கணும். 10 ஸ்லைடில் மினிமம் 4 ஸ்லைடுக்காவது இந்த அனிமேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்செட்டில் போயிட்டு இந்த கிளிப் ஆர்ட் இந்த கிளிப் ஆர்ட் கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா சைடில் இருக்கும். ஸோ மொதல் ஒன்றுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பிக்சர்ஸ் வைக்கலாம். செகண்ட் ஒன்று எப்படின்னா மீடியா ஃபைல். அது என்ன மீடியா ஃபைல்னு பார்த்தீங்கன்னா மூவியாகவும் வைக்கலாம், சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7ஓட ஒர்க்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து எல்லாருடைய கம்ப்யூட்டர் எல்லாருடைய லேப்டாப்லேயும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இந்த பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜ் இருந்தாலே பார்ட் ஏல வரக்கூடிய 7 எக்ஸசைஸையும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம வீட்டில் இருந்து செஞ்சு பார்த்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது, செய்ய தெரில அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.